தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணாமலைக்கு புதிய பதவி வழங்கப்பட்டது, விரைவில் பொறுப்பேற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கர்நாடக மாநில ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலுக்கு வந்தவர். தமிழக பாஜகவை கடந்த 4 ஆண்டுகளாக வழிநடத்தினார். அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட அதிமுக கொடுத்த நிபந்தனையின் காரணமாக அண்ணாமலை பதவி பறிக்கப்பட்டது. நயினார் நாகேந்திரன் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் என்று சற்று முன் அறிவிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படும் என்று அமித்ஷா அறிவித்திருந்தார். சற்று முன் புதிய பொறுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலைக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. சற்று முன் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவி அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சரத்குமார், ராஜா, வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. விரைவில் பொதுக்குழு உறுப்பினராக அண்ணாமலை பொறுப்பேற்பார். மேலும் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகள், அதாவது தேசிய பொதுச் செயலாளர் அல்லது வேறு ஏதாவது பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. அண்ணாமலை கடந்த 4 ஆண்டுகளாக கட்சியை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தி சென்றதால் அவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது.